வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோம்னா, ரீசெண்டாக நான் வாட்ச் பண்ண டிஎன்ஏ திரைப்படம் எப்படி இருக்குன்றத ஒரு சின்ன கண்ணோட்டமாக நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் லீட் ஆக்டராக வந்து அதர்வா நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துடைய கதை என்னென்னா, நம்ம ஹீரோ வந்து ஆல்ரெடி லவ் ஃபெயிலியரில் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி குடிக்கு அடிமையாகி வீட்டில் யாருக்குமே பிடிக்காத ஒரு பையனாக இருக்கார். அவங்க வீட்டில் மூத்த பிள்ளைன்றதுனால யாருக்குமே பிடிக்காம ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து அவங்க மனதார ஏற்றிக்கிட்டு அந்த கல்யாணத்துக்கு ஓகே பண்ணி கல்யாணமும் ஆயிடுது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்தை பிறந்து 10 நிமிஷம் ஆன குழந்தைங்க 10 நிமிஷம் ஆன குழந்தை வந்து மாற்றிடுறாங்க. அதாவது அவங்க யாருக்குமே தெரியாமல் அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒருத்தவங்க மாற்றிடுறாங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டாக கண்டுபிடிக்கிற வந்து ஹீரோயினி தான். ஹீரோயினி டக்குன்னு கண்டுபிடிச்சோம். எப்படிமா கண்டுபிடிச்சன்றதுக்கு இல்லை, இது ஏன் குழந்தை இல்லை, என் குழந்தைய மாற்றிருக்காங்கன்னு அந்த ஹீரோயினிக்கு சொல்ல அவங்க வீட்டில் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினி கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்ட பொண்ணுன்றதுனால யாருமே நம்ப மாட்டாங்க. நம்ம ஹீரோவும் ஒரு பாதி நம்பிக்கையும் பாதி நம்பிக்கை இல்லாமல் இருப்பார். இருந்தாலும் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஹோப். நம்ம ஹீரோயின் நம்ம பொன்னாடி வந்து கரெக்டாக தான் பேசுவான், எப்பவுமே தப்பாக பேச மாட்டான்றதை நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்சதுனால ஸோ அவர் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாரு. அப்போது டிஎன்ஏ டெஸ்ட்டில் நெகட்டிவ்னு வருது. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து இதில் ஏதோ ஒரு திரும்ப நடந்திருக்கு, நம்ம பையன் வந்து யாரோ வந்து கடத்து போயிருக்காங்க. ஸோ எப்பவுமே குழந்தை எடுக்கிறவங்க குழந்தை எடுத்துன்னு போயிடுவாங்க. குழந்தைய மாற்றி வைக்கிறாங்கன்னா இது ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு வந்து உள்ள தூர்றாரு. கடைசியில் நம்ம ஹீரோ தன்னுடைய பெத்த குழந்தைய கண்டுபிடிச்சி அவர் வீட்டுக்கு ஒப்படைச்சாரா இல்லையான்றதான் படத்தோட கதை. படம் தரமாக இருக்குங்க. நான் இந்த படம் இந்த அளவுக்கு இருக்கும் எதிர்பார்க்க. நிறைய பேர் விமர்சனம் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த படத்தை நானும் பார்த்து ட்ரை பண்ணேன். எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி படங்கள்லாம் ரேராக தான் வரும். ஸோ எப்பயாவது தான் இந்த படங்கள் வரும். அதர்வாக்கு மிகப்பெரிய கம்பேக்னு சொல்லலாம் இந்த படம். இதுக்கு முன்னாடி எந்த படம் எடுத்தார் இல்லைன்றதே எனக்கு அவசியம் இல்லை. இந்த படம் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த படம் சூப்பராக இருந்துச்சு. நான் இந்த படத்துக்கு 5க்கு 4.5 கொடுப்பேன். ஏன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த படம் எனக்கு பிடிச்சதுனால நான் இதுக்கு அதிகப்படியான ரேட்டிங் தரேன். இதே மாதிரியான மூவி ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.